வெட்டமுனி வெட்டமுனி சாந்தமுனி ஜடம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூருக்கு தெற்க 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து ஜடாமணி காளியாம்பட்டி கருப்பு கோயில் அப்படிங்கிற பேர் சுட்டி இன்னைக்கு இந்த கோயில் வந்து 27 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. கோயில் ஆரம்பிச்சு 27 வருஷமா இருக்கு. அந்த 27 வருஷமா வருடம் ஆடி மாசம் அமாவாசை என்று இந்த ஆலயத்தில் வந்து வர்ற பொதுமக்கள் அனைவருக்குமே தொழில், குடும்பத்தில் பிரச்சனைகள், கைகால் வீக்கம் நல்லா கவனத்துக்கு. இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக பார்க்கணும். எனக்கோசரம் இல்லை, இந்த கோயிலுக்கோசரம் 2 நிமிஷம் ஒதுக்குங்க. இதை வந்து வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த கலிகாலத்தில் வந்து உத்ராட்ச கொட்டை எல்லாம் கொஞ்சம் கவனம் பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. உத்ராட்ச கொட்டை கிடையாது, பட்டை கிடையாது, சிண்டு கிடையாது, தாடி கிடையாது. உங்களை ஏமாத்தி மோதிர செய்தி வந்து நான் போடுறேன். ஏன் தெரியுமா? ஏகப்பட்ட பொருட்கள் போட்டிருக்காங்க, எக்கச்சக்கம் போட்டிருக்காங்க. உங்க பேர் சொல்லி இடையில வந்து சூட்டு குடிக்கிறது. இப்போ கூட ஒரு டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். சூட்டு குடிக்கிறது, நானுங்கிற பந்தா பண்ணுறது, நானுங்கிற பார்த்துக்கிறேங்கிறது எந்த பூசாரியுமே பார்த்ததா சரித்திரம் கிடையாது. நான் காப்பாற்றுறது மூட நம்பிக்கை. உங்களை காப்பாற்றுறது எல்லாமே சுவாமி தான் காப்பாற்றும், அம்பாள் தான் காப்பாற்றும். உங்கள் ஊரில் எந்த சாமி கும்பிட்டா சரி, மதுரை சாமி கும்பிட்றீங்களா, கர்ப்பன் சாமி கும்பிட்றீங்க, ஐயனா கும்பிட்றீங்களா, விநாயகர் கும்பிட்றீங்களா, முருகனை கும்பிட்றீங்களா, பெருமாளை கும்பிட்றீங்களா, யார் கும்பிட்டா சரி அந்த சுவாமி தான் உங்களை காப்பாற்றும். அதேமாதிரி இந்த ஆலயத்தில் அமாவாசை பௌர்ணமிக்கு பகல் 12 மணிக்கு பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் யாகம் பண்ணிட்டு இருக்கோம். மிளகா பூஜை சுமார் எப்படி சரி 5 கிலோமீட்டர் இருந்து ஒரு 25 கிலோ மிளகா கொட்டி பிரமாண்டமான யாகம் காமிக்கிறோம். அந்த யாகத்தை காமிக்கணும், அப்படியே காமிங்க. பிரமாண்டமான யாகம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அக்னி வந்துட்டு இருக்கு. யாகம் முடிஞ்சிச்சு, இப்போதைக்கு யாகம் முடிஞ்சிச்சு. வேலைப்பாடு, சூனியம், மந்திரம், அதே மாதிரி மந்திரக்கீடு, தாயத்து, அச்சாத்துக்கு கையில் மந்திரிக்கிற வேலைகள் இந்த ஆலயத்தில் கிடையாது. அதே மாதிரி எந்த பூசாரி பணம் கேட்டாலும் தயவு செஞ்சு தப்பான வழியில் ஈடுபட்டு மந்திரக்கீடு தாயத்து போடாதீங்க. பணம் கொடுக்காத ஒரு சலுகைப்படுத்தது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் அமாவாசை பௌர்ணமிக்கு நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த ஆலயத்தில் வந்து குருதட்சணையாக ₹2.25 காணிக்கை. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த ஆலயத்துக்கு வந்தால் ₹10,000 காணிக்கை. இங்கே போர்டெல்லாம் எழுதி போட்டிருக்கோம். மது சாப்பிட்டு இந்த கோயிலில் வந்து யாரும் உள்ள அளவு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிடா வெட்டி சாப்பிடும் போது மது சாப்பிட்டாங்கன்னா குழம்பெல்லாம் கீழே ஊற்றிடுவாங்க, கறி எனக்கு போடலன்னு சண்டை வந்துடும். அதனால இந்த மது சாப்பிட்றது இந்த கோயிலில் வந்து அளவு கிடையாது. வருஷம் ஆடி மாதம் அமாவாசைக்கு மாபெரும் திருவிழா. இடையில ஒரு 4 வருஷம் திருவிழா நடக்கல. இப்போ இந்த வருஷம் முட்டியுடைய சாமி வந்திருக்காரு. 3/8/2024 சனிக்கிழமை ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 3 மணி அளவில் துறையூர் காசி விஸ்வநாத் கோயிலேருந்து பால்கூட எடுத்துக்கொண்டு துறையூர் ரவுண்டானத்துலேருந்து நேராக கண்ணனூர், கொத்தம்பட்டி, கொல்லப்பட்டி வழியாக கண்ணனூர் வந்து கண்ணனூர்லேருந்து நேராக சின்னப்பட்டி வழியாக காளியாம்பட்டி வந்து சேரும். வருஷம் இந்த தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால 4 வருஷம் திருவிழா கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் போயிருந்தது, மஞ்சக்காமல்னு சொல்லி. டாக்டர் சித்தா எல்லாருக்கும் போயிட்டு வந்தேன். கடைசியில் என்னை காப்பாற்றினது ஐயா ஜடாமணி கருப்பு தான் காப்பாற்றினார். அதே மாதிரி நீங்களும் இந்த பால் கூட ஏன் எடுக்கிறாங்கன்னா, ஜடாமணி காளியாம்பட்டி கருப்பு கோயிலில் வந்து கை கால் குடைச்சலுக்கு இந்த மூட்டுக்கு முன்னே நடக்க முடியாது, கை கால வீங்கிடும், சரியா, வயிறுலாம் உஷ்ணமாயிடும். அதே மாதிரி மன உளைச்சல் ஆயிடும், ஆடு மாடு பட்டி சேதம், வெள்ளாம்பூர் நாஸ்தி, குறுக்கள் வாங்கல பிரச்சனைகள், தொழில் சரியா ஓடாது, பணம் கேட்க போனால் அவன் எதிரி ஆயிடும். சொத்தை பிடிக்கிட்டு உன் பங்காளிப்பு அவனுக்கு பிரச்சனை பண்ணுவான். 2 இடத்துல வந்து பிரச்சனை வரும். உன்னை வாழ விடாம பண்ணிடுவாங்க. இடத்து பிரச்சனை, வீட்டு தகராறு, வீட்டை வந்து பிரிக்க முடியாது. அதே வீட்டில் வந்து கிட்ட பண்ண உன்னை உதைக்க வருவான். உன் சொத்தை பிடிக்கிட்டு உடனே உதைக்க வருவான். கேட்க போனால் மந்தத்தை ஏன் விட்டுருவாங்க. உன்னை இருக்க கருவு அறுத்துட்டுப்பாங்க. அதே மாதிரி ஆடு மாடு அது கந்தகுலமாயிடும். ஏன் வர்றீங்க? சட்டையை கழிச்சுட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கு வந்து ஆண்கள் சரி பெண்கள் சரி அமனமா ஓடுவாங்க, நரவெல்லாம் பொறுக்கி திம்பாங்க. இதெல்லாம் பார்க்க இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கம் பொதுமக்கள் வந்து ஏகப்பட்ட பொதுமக்களை நான் காப்பாற்றுறேன். சாரி, பூஜாரி காப்பாற்றுறது மூட நம்பிக்கை, சரியா? இந்த இடத்துக்கு அம்பாள், அந்த இடத்துக்கு ஜடாமணி காளியாம்பட்டி கருப்பு கோயில், ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து இங்க வந்து குணமாயிருக்காங்க. இங்க மருந்து என்ன தெரியுமா? சுவாமி
இங்கே அம்மா இருக்காங்களா, அவங்க காலில் உள்ள எரிஞ்சு தான் மருந்து. இந்த மந்திரிக்கிறது, லேவியம் தர்றது, அதே மாதிரி பச்சளை தர்றது, மந்திரிக்கை போடுறேன், தாயத்து போடுறேன், இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். இந்த காலத்தில் வந்து சுவாமி காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்தால் கண்டிப்பாக காளியாம்பட்டி ஜடாமணி கருப்பு கோயில் கண்டிப்பாக காப்பாற்றி தருவாங்க. இந்த வாரத்தில் வந்து 3/8/2024 சனிக்கிழமைக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி மணி 3 மணியில் வந்து காசி விஸ்வநாதர் துறையூரில் வந்து பால்கோடு எடுக்கிறாங்க. இதில் நான் பாதிக்கப்பட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அதில் வந்து ஒரு கூட பால்கோடு எடுத்து வந்தால் உங்களுடைய தீசிக்கெல்லாம் நினைக்கிறேன். பால்கோடம் நீங்கள் தான் எடுக்கணும். அதில் குடம் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. மாலும் அதாவது பாலும் சும்மா தர்றாங்க. பூ வாங்குறது மட்டும் ஒரு 100 ரூபா 50 ரூபா வசூல் பண்ணுவாங்க. சரியா? பால்கோடு எடுத்து உங்களை மாதிரி 100 பால்கோடு எடுப்பாங்க. அன்னதானம் அங்கே ஃப்ரீ தான். 4 நாள் திருவிழா. மக்கள் 4/8/2024 வர்ற பொதுமக்களுக்கு தொழில் பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு, போலீஸ் அடித்து பஞ்சாயத்து, வீடு கட்ட முடியாமல் இருக்கவங்க, வீடு கட்டாமல் அலமோதிட்டு இருக்குது, வீடு மேலே இருந்துட்டு வீடு கட்ட முடியாமல் இருக்குது. ஐயா வந்து அருள் வாக்குல ஒரு பிடிச்ச காணிக்கை சுவாமி. போன வருஷம் வந்து திருவிழா ஆகிடும். அதுக்கு முதல் வருஷம் திருவிழா கிடையாது, அதுக்கு முதல் வருஷம் திருவிழா கிடையாது, அதுக்கு முதல் வருஷம் 4 வருஷம் முன்னாடி சுமார் சொல்ல எவ்வளோ காணிக்கை எனக்கு தெரியும். எக்கச்சக்கம். அந்த எக்கச்சக்கம் காணிக்கை எப்படி வந்தது? கோயிலில் வந்து 2000 ரூபாய் காணிக்கைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காணிக்கை உண்டிகள் இருந்த காணிக்கையை நாங்கள் சேகரிச்சுட்டே வருவோம். அந்த காணிக்கை தான் திருப்பி தராங்க. நான் அவங்க மாற்றிட்டு வந்தோம், கடையில் வந்து வாங்கிட்டு வந்து நான் காத்துட்டு இருக்கேன். அதுதான் காணிக்கை. மறுநாள் 5/8/2024 திங்கட்கிழமைக்கு இரவு 12 மணிக்கு சுவாமி வந்து குட்டி குடிக்க வர்றாரு. கிடாயில அறுத்து கொடுப்பாங்க. சுவாமி அறுத்துக்கெல்லாம் உறிஞ்சி குடிப்பார். அது 10 சொல்லி அரை மணி நேரத்தில் ஒரு 500 இளநீர் சாப்பிடுவார். முடிஞ்சா நீங்கள் டிவி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு 500 இளநீர் வாங்கிட்டு வாங்க. அரை மணி நேரத்தில் சாப்பிட சொல்கிறேன். இப்போ என்னால் முடியாது. அருள் வாக்கு வரும்பொழுது மறுநாள் காலை 9:15 மணிக்கு இந்த கோயிலில் வந்து கறி விருந்து சாப்பிட்றவங்க உங்கள் ஊரில் இருந்து யாராக இருந்தால் சரி நிமிட்டு ஒரு 500 பேர் 1000 பேர்த்து கூட்டிவாங்க. ஆனால் வரும்பொழுது தயவு செஞ்சு வருத்தப்படாமல் உங்களுடைய கோயில் சன்னியானத்தில் வர்ற பொதுமக்கள் ஆண்களை பற்றி நான் சொல்கிறேன், பெண்களை பற்றி நான் கவலைப்படுறேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மட்டும் அதை மது மட்டும் சாப்பிட்டு உள்ள வர வேண்டாம். ஏன் தெரியுமா? மது சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இங்கே வரும்பொழுது மட்டன் சாப்பிடும்போது இதை ஒருத்தர் அதாவது அதாவது கரண்டி எடுத்து அடிச்சுக்குவீங்க, மற்ற எடுத்து போட்டுக்குவீங்க, அடுத்து குழம்பெல்லாம் கீழே கொட்டிடுவீங்க, கெட்ட வார்த்தைலாம் வரும். அதனால் இந்த ஆலயத்தில் வந்து மது சாப்பிட்டு தயவு செஞ்சு இந்த ஆலயத்தில் வராங்க. வர்ற பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு உங்களுடைய காரியங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. அம்மாள் வந்து 27 அடி உயரம், மிக பிரம்மாண்டமான அமைஞ்சிருக்கு. சிம்ம வாகனத்தில் 4 காலில் நிற்கிறாங்க. இது 2.5 டன் வெயிட். 2 டன் வெயிட். அம்பாள் வந்து 4 காலில் சிம்ம நடுப்புற முட்டெல்லாம் கிடையாது. அடியில் இருக்குது 7 கன்னிமார்கள். வடபத்திர காலிய கன்னிமார்கள் இருந்தாவே குடும்பம் எல்லாம் திருப்தி ஆகும். இங்கே உட்காந்துருக்குது உலகத்தில் இருந்து பிருத்திவிராஜ், ஆகாஷ்ராஜ். இவங்க தான் மாயாணத்தில் வந்து எக்கச்சக்கம் நூற்றுக்கணக்கான நாளில் தவம் இருந்து அம்பாள் வந்து வரவழைச்சது. உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஆகுஷமா, ஆங்காரமா, எலும்பு கூடோட கம்பீரமா சிம்மாவனத்தில் வடக்கு பக்கம் திரும்பி இந்த ஆலயம் உட்காந்துருக்காங்க. அம்பாளை தம்பியிருக்காங்க. இது மாயான ரூத்தில் தான் இருக்கும். ஏகை கொட்டாய் மாதிரி. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி இந்த ஆலயத்துக்கு வந்தால் நல்ல ஒரு மோசம். கல்யாணம் ஆகிய பிள்ளைக்கு பயப்படாது. மாப்பிள்ளை எங்க இருக்கு நான் சொல்றேன். பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு எங்க இருக்கு நான் சொல்றேன். நான் இல்லை, அம்பாள் தான். தாரதோஷம், நாகதோஷம், சர்பதோஷம், ராகே தோஷம், குடும்ப தோஷம், தொழில் தோஷம் என்ன செய்யணும் எல்லாமே இங்கே சரிப்படுத்தி கொடுத்துருவாங்க. பயப்படாது. ஆனால் ஒருத்தருக்கு தான் இங்கே வரணும். அடிக்கடி பூஜாரி இங்கே வரக்கூடாது. வர்ற பொதுமக்கள் தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் பூஜாரிக்கு பணம் தரணுமா? கண்டிப்பாக கிடையாது. பணம்னா தயவு செஞ்சு இந்த ஆலயத்துக்கு வராதுங்க. ஏன் தெரியுமா? மக்கள் நீங்கள் நல்லா கவனித்துக்கணும். மக்கள் நீங்கள் வர்ற பொதுமக்களை ஏமாற்றி பூசாரி, சாமியார், மந்திரவாதி, ராத்திரியில் பூஜை பண்ணுறேன், சுடுகாட்டுக்கு போகிறேன், மாவுல உருவு பண்ணுறேன், அங்கே போய் பூஜை பண்ணுறேன், தயவு செஞ்சு ஏமாறாது. என் சேர்த்து வர்றவங்க யாரும் தான் சரி பணம்னா தயவு செஞ்சு இங்கே அமௌண்ட் கிடையாது. சரியா? ஆசாரி அரை புழு, பூசாரி முழு புழுன்னு சொல்லுவாங்க. நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன். இங்கே பணத்துக்கு வேலை. அமாவாசை பௌர்ணமிக்கு 2000 ரூபாய் காணிக்கை, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 10,000 ரூபாய் காணிக்கை. தனிப்பட்ட முறையில் பார்க்கணுமா? கிடையாது. ரூம் போட்டிருக்காரா? கிடையாது. பப்ளிக் தான். பூசாரி வந்தா ரெக்கமெண்டேஷன் வேணுமா? வராது. ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதே மாதிரி சொந்தக்காரங்களா தேவையில்லை. பூசாரியோட பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி இங்கே வெத்தலை பக்கம் தான் குறி. இங்கே பணத்துக்கு என்னை வில்லா வளைக்க முடியாது. நான் செய்கிற தொழில் பூ தொழில் தான். பூ தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்கா ஜாதியை பற்றி பேசுகிறேன். பக்கா பண்டாரம். மொத்தம் 21 ஊர் கோயில் மாதிரி பார்க்குறோம். நான் சொந்த ஊர் சித்தாபுரம்.
அப்பா இப்பதான் இருந்தார் இந்த கோயில் கட்டுறதுக்குள்ள, அம்மாவும் இப்பதான் இருந்தாங்க. எனக்கு புரிய வச்சிருச்சு. நீ என்ன பண்ணா சரி பரவாயில்ல, நான் கோயிலை கட்டி முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன். அது மாதிரி நீங்களும் உங்க கஷ்டங்கள், தொழில் வெள்ளாம விளையலையா, ஆடு மாடு கையை விட்டு போகுதா, பால் நடக்கலையா, பால் வியாபாரம் மட்டும் நடக்கலையா, அதே மாதிரி மிளகா வச்சு மிளகா வள்ளியா, என்ன வேணும் அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. ஜடாமணி காளியாமணி கருப்பு கோயில் தரிசனம் பண்ணுங்க. சொல்ல வேணும், 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்குள்ள உங்க காரியம் பூர்த்தி ஆகும். ஆனா காரியம் பூர்த்தி ஆகணும்னு இந்த ஆலயத்துல வந்து கோரிக்கை நீங்களா வேண்டிக்கிங்க. அப்போ 1000 பணம் மட்டும் வேண்டாம். ஏன் பணம் வேணாம் தெரியுங்களா? நீங்க பணம் கொடுத்து நான் வாங்கி வாயில போட்டுக்குவேன், நான் சேஃப்டி பண்ணுவேன், என்னோட ஆதார் கார்டு தரேன், என்னோட ஃபோன் நம்பர் தரேன், பேங்க் டெபாசிட், எல்ஐசி இன்சூரன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், எங்க இருந்தாலும் பணம் எடுத்துக்கங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். ஏன் தெரியுமா? எனக்கு வெயிட் கிடையாது, பயம்னா எனக்கு தெரியாது. நீங்களும் கவனமா இருந்துக்குங்க. டிவி, பேப்பர், பூசாரி, சாமியார், மந்திரவாதி வேஷம் போட்டு ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பணம் கொடுத்து ஏமாறுங்க. நான் இங்க வான்னு சொல்லலை, சரியா? உங்க ஊர்ல கோயில் இருக்கு, சுவாமியை கும்பிடுங்க, 4 பேருக்கு அன்னதானம் போடுங்க, அன்னதானம் செய்யுங்க, குடும்ப சேமா இருக்கும். ஆடி எமோஷனுக்கு தொடர்ந்து வருஷம் இங்க மாபெரும் திருவிழா. எல்லா பொதுமக்களும், என் பேர பிள்ளைகள், என் பேத்திகள நீங்க தான், என் பேர பிள்ளைங்க யாரும் இல்லை, நீங்க தான். எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. குடும்பங்கள் சேமா வாழ வைக்கும் மண்டித்துறை கருப்பர் கோவில் இல்லையா, வாழ வச்சு பார்க்கும் சாகு தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில். எல்லாரும் முயற்சி எடுங்க, நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும்.